இந்தியாவில் 10 மாதங்கள் மாற்றமின்றி இருந்த வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மத்திய கிழக்கில் நடைபெறும் போர் காரணமாக 60 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 14.2 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 928 ரூபாய் 50 காசுகளாக அதிகரித்துள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையும் அதிரடியாக 115 ரூபாய் உயர்ந்து 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 2043 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை அதிகரிப்பால் டீ, காஃபி மற்றும் உணவு விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வணிக சிலிண்டர் விலை உயர்ந்துள்ள நிலையில் டீ, காஃபி விலை உயராது என சென்னை பெருநகர டீ கடை உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். டீ, காஃபி விலை உயரலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விலை உயராது என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை 12.2% உயர்ந்து 90.90 அமெரிக்க டாலர்களாக நிர்ணயம். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்தார். மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி மாற்றப்பட்டுள்ள நிலையில் சந்திப்பு நடந்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றும் நாளையும் ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அந்தியூரில் இன்று மாலை EPS பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தாவேக சார்பில் மகளிர் தின விழா இன்று மாலை நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தலில் தாவேகவின் மகளிருக்கான திட்டங்களை விஜய் இன்று வெளியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விவாகரத்து வழக்கு தொடர்பாக செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். நீலாங்கரை வீட்டிற்குள் விஜய் தன்னை அனுமதிக்கவில்லை என்று பரபரப்பு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளார். விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள சூழலில் வீடு இல்லாமல் தற்போது தவித்து வருவதாக சங்கீதா தெரிவித்துள்ளார். கோடி கோடியாக விஜய் சம்பாதிப்பதாகவும் தனக்கும் குழந்தைகளுக்கும் சேர வேண்டியதை நியாயமாக வழங்க வேண்டும் என்றும் மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,20,400 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 15,050 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலை இன்று மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்த முக்கிய விவரங்களை முதலமைச்சர் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையே இன்று மாலை 7 மணிக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொகுதி எண்ணிக்கை ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சமையல் எரிவாயு விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை சிறப்பு திட்டம் என அறிவித்து தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு இறுதி ஒப்புதல் வெளியிடப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது.
அரசு பள்ளிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு 500 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை ஊதியம் உயர்த்தப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 32,908 தூய்மை பணியாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக காவல்துறையின் இணையதளத்தில் இருந்து FIR பதிவிறக்கம் செய்ய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள், புகார்தாரர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டுமே தற்போது FIR-ஐ பதிவிறக்கம் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு மோர் வழங்கும் திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். வெயிலில் இருந்து தூய்மை பணியாளர்களை காக்க ஜூன் மாதம் வரை மோர் வழங்கப்பட உள்ளது. மானிய விலையில் நாப்கின்கள் கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகங்கள் திட்டம் விரிவாக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுவரை சம்பவம் தொடர்பாக 9 பேர் கைதாகியுள்ளனர். அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம்கள் நடத்த வேண்டும். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பள்ளியில் படுத்துக்கொண்டே மாணவிகளை வைத்து மசாஜ் செய்து கொண்ட ஆசிரியையின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோ காட்சிகள் வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் கல்வித்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க எண்ணெய் நிறுவன கிடங்குகள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் கிடங்குகள் தீப்பற்றி எரிந்த நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கமேனி நினைவு ஊர்வலத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் வெடித்தது. கமேனி ஆதரவாளர்கள் வைத்திருந்த உருவப்படத்தை எதிர்ப்பாளர்கள் பறித்த நிலையில் மோதலில் சிலர் காயமடைந்தனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் நாளை இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. 3வது முறையாக கோப்பையை வெல்லும் ஆவலுடன் இந்தியாவும், முதல் முறையாக கோப்பை வெல்லும் முனைப்புடன் நியூசிலாந்தும் களம் காண்கின்றன. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.